அனைவருக்கும் வணக்கம். இது ஜீவாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகுது சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பாஸ்மதி ரைஸு 600 வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸு, சிக்கன் நல்லா கழுவி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நறுக்கிய வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், பச்சை கொத்தமல்லி, மிளகாய். இது 5 முந்திரியும் 3 பாதாமும் வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகம், மிளகு ஜீரகம். முதல்ல நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்குவோம். மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம், பாதாம் முந்திரியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். இதால் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 3 ஏலக்காய், பட்டை, ஸ்டார்ப்பு, கல்பாசி, கிராம்பு 2 போட்டுக்குவோம். நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் பெல்லாரி 4 எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். இதால் 1 ஸ்பூன் பூண்டு விழுது, 1.5 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி விழுது. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் நல்லா மாறிட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா வத்தல் மிளகாய் தூளும் போடுறதுனால 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் சிக்கனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதனால் இதில் சின்னதாக 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா போட்டிருக்கேன். கைப்பிடி அளவு பச்சை கொத்தமல்லி வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கிறேன். சிக்கனில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அந்த சிக்கனை போட்டுக்கிறேன். அரிசிக்கு 600 சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி 5 நிமிஷம் நம்ம சிக்கனை வேக விடுவோம். அதுக்கப்புறம் தான் ரைஸ் போடணும். இந்த மசாலுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். சிக்கனை வதக்கி கொஞ்சம் 10 நிமிஷம் வேக போடலாம். நான் குக்கரில் வைக்கல, தம் பிரியாணி மாதிரி தான் வைக்கிறேன். இது மேலே பிளேட்டு போட்டு நான் தம் பண்ணிடுவேன். சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். சிக்கன் லேசாக வதங்கிருக்கு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்ச ரைஸ், பாஸ்மதி ரைஸு, அதை போட்டுக்கலாம். 600 ரைஸ். மிளகு ஜீரகம் முந்திரி இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அரிசி உடையாமல் வதக்கி விட்டு தண்ணி விட்டுக்கலாம். இதால் 3/4 ரைஸ் இருந்துச்சு. இதால் 3/4 தண்ணி விட்டு ஊற்றிக்கிறேன். ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே ஒரு 1/4 கப்பு தண்ணி இருக்கும். மற்ற பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். அரிசி 3/4 இது வெந்த பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு தம் பண்ணிடலாம். சாதம் நல்லா 1/2 இது வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் பண்ணிடலாம். இந்த வெயிட்டை இது மேலே வச்சா நல்லா தம் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆயிரும். ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிட்டு பிரியாணி. தம்மில் 10 நிமிஷம் போட்டிருந்தோமா நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு.
சிக்கன்லேயே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பெசரி வச்சுட்டேன். அதனால் 2 ஸ்பூன் தான் ரைஸில் போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா 1 ஸ்பூன் கூட 2 ஸ்பூன் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் போல் மல்லிக்கலாம். ரைஸ் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். சிக்கன் தம் பிரியாணி ரெடி. செஞ்சு பாருங்கள். 600 அரிசி, 600 சிக்கன், 900 தண்ணி விட்டு கரெக்டாக செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.